140 கோடியில ஃபார்முலா 1 கார் ரேஸ் சென்னையில நம்ம சின்ன தளபதி அவர்கள் நடத்த போறாரு. சம்பந்தம் இல்லாத ஃபார்முலா 1 ரேஸ் நம்ம சென்னையோட மைய பகுதியில் இருக்கிற ரோடு எல்லாத்தையும் தலைகீழா போட்டு என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இந்த கார் பந்தயத்தால் அவசர ஊர்தி கூட செல்ல முடியாமல் வாகனத்தில் சிக்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக தவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன தெரிய செஞ்சு விட்டு அனுப்புங்க. ஒரு மருத்துவமனைக்கு போறது உயிரோடு இருப்பது மிக ஆச்சரியம். இப்போ சிந்தாரப்பேட்டை வழியாக சுற்றிக்கின்னு எல்லாம் அவங்களால என்ன பண்ணணுமோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஆம்புலன்ஸ்லேயும் கொண்டு வர முடியாது இந்த டைமுக்கு. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. 300 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆக்ட்ரஸ் நிவேதா பெத்ராஜுக்காக நடத்துறாங்கன்னு பலர் சொல்றாங்க. அப்படிதான் இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. ஹர்ஷத் குப்தா வரமாட்டான் சார். கால் மீ சின்ன பாய். நிவேதா எதுவுமே கிடையாது. He's very caring and he's a nice person. அடி சக்கன்னானா சொல்லிருந்தேன். நீங்க சொல்லிருந்தேன் கேட்பாங்க சொல்லு. அப்படி மாதிரி தெரியல. She was genuine in her words, isn't it? குட்டு இருக்குது ஆசை ஓமேல அத காட்ட போறேன். நான் ஸ்டாப் பண்ணா நீங்க ரீவைண்ட் பண்ணி கேக்குறீங்களா? ஆமா, இந்த பீடிக்கு இந்த லேடி தேவைப்படுதா? நிவேதா பெத்ராஜ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த கார் ரேஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அத குடியா அடிப்பாவி மவளே. அது சொல்லியா குடியா என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? குடியா இடுப்புல கேக்குறேன். சரிக்குள்ள என்ன விளையாட்டு விளையாடுற? வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே. அதை தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பா. சென்னையில கார் ரேஸ் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயில விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவுல தான் தினந்தோறும் புதிய புதிய வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன். கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு நிக்கிறதுங்களா யாரா? அது பம்பாய் பேங்க்ல வருது, இது உங்க பேங்க், இது கேரளா பேங்க், அது குண்டூர். பொம்மைங்கள தான் காட்டுறேன். ஆமா, நடிகை கொடுக்கிற ஆப்ளிகேஷன் உடனடியாக பரிசீலிக்கப்படும். என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. நீ எவ்வளவு நேரம்டா வெயிட்டிங்ல இருப்பாங்க? அன்னைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து போடுறான். பண்ணியா? நிவேதா பெத்ராஜனுடைய கார் ரேஸ் கூடிய விரைவில் சென்னையில் நடக்கும். உதயநிதி கண்டிப்பா நடத்தி கொடுப்பார். எவன் விளையாடுறானா? வலிக்கும் சார். சம்பாரிச்சவனுக்கு தான் தெரியும் வழி. எப்படி இன்னைக்கு மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பாலடைஞ்ச நிலைமையில எவ்வளவு இருக்கு நம்ம சென்னையிலேயே. இந்த பணத்தை வச்சு எங்கேயோ கொண்டு போறோம். அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறோம் பாரு. எங்க புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். என்ன ஜென்மங்களா? சரி, நான் விளையாட்டுத்துறை மட்டும் தான் டெவலப் பண்ணுங்கன்னா நம்ம நாட்டோட பாரம்பரியமான விளையாட்டுகள் பல இருக்கு. சோ அதுக்கு உங்களுடைய ஃபண்டை ஒதுக்கி சர்வதேச அளவுக்கு கொண்டு போலாம். எங்க பார்த்த காசை கண்ட இடத்துல இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு ஒன்ன செம பெரட்டு விட மாட்டேன். நம்ம ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஃபார்முலா 1 ரேஸ் நம்ம சென்னையோட மைய பகுதியில் இருக்கிற ரோடு எல்லாத்தையும் தலைகீழாக்கி எல்லாரும் சொல்றது மாதிரி இந்த ஊர் நபருக்காக கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ரேஸை நடத்தணுமா என்ன? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். சார் இவனை என்ன பண்ண சார்? காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட். என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தார். சற்று டொங்கன் போல் இருக்கும். அட தத்தியம் பிடிச்ச பக்கம் என்னமே அனுப்பியிருக்கான் பாருவேன். பார்க்க முடியல படத்தனா. நான் சொன்ன ஏறிட்டேன் சார். மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா என்னத்த பார்க்க. ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் உண்டாட மனமாற வாழ்த்தியோ. இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் என்ன எழவிய சட்டம்
கேக்குறேன்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்திடுறாங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற கதற அடிப்பானுங்கடா. டைமிங் தான் ரொம்ப டைம் 2 hour ஆயிடுச்சு நான் வந்துட்டு. அதனால எனக்கு இன்னும் எக்ஸைட்டிங். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 இல்ல சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிடும். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. நாயிரே படுத்து வச்சிருக்கான் பாயற. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைபோதில கட்டி தொலைது. சாலை மற்றும் பந்தய சாலையை சுற்றி உள்ள பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் வலைவீசி பிடித்து வருகின்றனர். ஐயோ லப்புக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் ஏன் வாய் வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே ரூபாய் கூட. நெக்ஸ்ட் டே டேய் யாரா நீ இதுக்குள்ள எப்படி வந்து? அடே நீ கொண்டு போனா என்ன உண்டிலேன்னு பண்ணிடுவாயடா. என்ன கொடுமை சார். எனக்கே சிரிப்பா இருக்கு. எனக்கு மிருக தோஷம். இனிமே வெளியே தெருவ போகும்போது நாய பாத்தீங்கன்னா உடனே படக்க ஆடி அவுத்து விட்டுரு. போகாதே, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் ஒண்ணுமே சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. தாயோலி உங்க ஆகத்தீங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஏண்டா டேய் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருமா? இல்ல கண்டிப்பா கிடையாது. கொடுத்த அமௌண்ட்டுக்கு நாங்க இவ்வளவு நேரம் உட்காந்துருது கஷ்டமா தான் இருக்கு. என்னடா காசை கொடுத்துட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. உன் மனசாட்சி கழட்டி முடியலடா போட்டீங்க. இங்க பாருடா, பாம்பு புத்த கவுத்தி போட்டு கல்லுன்னு கெடுக்கிறீங்க. இந்த பாரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பத்தி வியாபாரத்துக்கு இருக்கா மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? வேணான்னு சொல்லல, அங்கிட்டு போய் விளையாடுங்க. பொதுமக்கள் 2 மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை. நாங்க சொல்றோம், நாங்க சத்தம் போடுறோம், எல்லாரும் சொல்றோம். அதுல ஐயா எடப்பாடியும் சொல்றாரு இது வேண்டாம் அப்படின்னு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு, சாலையா இல்லாம அதை சீரமைக்க பாருங்க. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதறடைஞ்சு கீழே விழுகுது. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல்கூரை கீழே விழுகுது. 300 பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல 2 கழிவறை இருக்கு. இதெல்லாம் சீரமைக்க யோசிங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல, காசு இல்ல. ஆனா அந்த பந்தயம் நடத்துறதுலாம் காசு எங்க இருந்து வருது? மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. யார் என்னைய கேக்குறது? யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமிர்ல, பதவி பண திமிர்ல விளையாண்டா எவன் நாளைக்கு விடுவீங்கன்னு பாக்குறோம். உன் கதையை முடிச்சிடுறேன்.